சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். முத்துவோட வீட்டில் மனோஜால் தேவையில்லாமல் பிரச்சனை வர கோவப்பட்டுட்டு அங்கே வீட்டை விட்டு செல்வம் வெளியில் போனதால் முத்து மறுபடியும் மீனா கிட்ட சொல்லிட்டு தன்னுடைய செட்டுக்கு போகிறாரு. அங்கே செல்வம் இருக்கிறத பார்த்துட்டு முத்து மெதுவாக பேச ஆரம்பிக்கிறாரு. செல்வம், என் வீட்டுக்கு வந்த உன்னை என் அண்ணன் அவமானப்படுத்துவான்னு நான் நினைக்கவே இல்லை. என்னை மன்னிச்சிரு செல்வம். நீ என் மேலே உள்ள கோவத்தில் சாப்பிடாம வீட்டை விட்டு வந்துட்ட. உன்னை பார்த்து மன்னிப்பு கேட்கணும் தான் வந்தேன் அப்படின்னு கண்கலங்கிக்கிட்டே முத்து பேசுகிறாரு. நான் அப்பப்போ உன் வீட்டுக்கு வரதில்லை, உன் அப்பாவை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். அது மட்டும் இல்லை முத்து, உன் அண்ணன் மனோஜ் என்னை இப்படி பேசுகிறதெல்லாம் எப்பயும் போல தானே நடக்குது. ஏன் அவன் கடைக்கு போன என்ன தகுதி இல்லைன்னு சொல்லி பணம் கொடுக்க முடியாதுன்னு வாங்க வந்த பொருளையே வாங்க விடாமல் வெளியில் அனுப்பினவன் தானே உங்கள் அண்ணன் மனோஜ். அவனை பற்றி தான் நல்லா தெரியுமே. அவனுக்காக நீ ஏன்பா என்கிட்ட மன்னிப்பு கேட்குற? நீ ஏன் முத்து கண்கலங்கி நிற்கிற? நீ ஒரு நல்ல மனசோட என்னை சாப்பிட வைக்கணும்னு நினச்ச. ஆனால் உங்கள் அண்ணன் மனோஜ் அவன் குணத்தை காமிச்சிட்டான், அவ்வளவுதான். இனி உன் வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு நானும் என்னோட மனைவியும் முடிவெடுத்திருக்கோம். எதுவாக இருந்தாலும் வெளியிலேயே பார்த்து பேசிக்கிறேன். உனக்கும் மீனா சிஸ்டருக்குமே அந்த வீட்டில் சரியான மதிப்பும் மரியாதையும் இல்லாதப்ப எந்த ஒரு உரிமையோடையும் நான் அந்த பக்கம் வந்திருக்கக்கூடாது முத்து. நான் வந்தது தானே பெரிய தப்பு. அதனால் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதப்பா. நான் எதுவும் கவலைப்படலை. என்ன அப்போதைக்கு என்னால் உங்கள் 2 பேத்துக்குள்ளேயும் பிரச்சனை வந்துருமோன்னு தான் பயந்தேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை முத்து. நீ எப்பயும் போல் சவாரிக்கு போ, என்னை பற்றி கவலைப்படாத அப்படின்னு செல்வம் சொல்லி சமாளிக்கிறாரு. உடனே முத்துவும், நான் செஞ்ச தப்புக்கு தான் மன்னிப்பு கேட்டேன். சரி, எனக்கு சவாரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிரைவிங் ஸ்கூலுக்கு நிறைய பேர் வந்து இப்போ சேர்ந்துட்ருக்காங்க. அதுலேயும் அந்த சிந்தாமணி வேற வந்தாங்க. எனக்கு அவங்கள பார்த்தாலே பிடிக்காது. இருந்தாலும் டிரைவிங் ஸ்கூலுக்கு ஆள் வரணுமே, வரவங்களெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தா சரிப்பட்டு வராதுல்ல. அதனால் சிந்தாமணிக்கு நீயே வந்து டிரைவிங் கற்றுக் கொடுத்துருப்பா. எனக்கும் மீனாவுக்கும் அவங்களெல்லாம் ஆகவே ஆகாது. பணம் தந்துடுவாங்க, ஆனாலும் ஏதாவது பிரச்சனை செய்வாங்க. அதனால் அவங்கள நீ பார்த்துக்க. இதை பற்றி சொல்லணும் தான் வந்தேன். சரி செல்வம், நீ கவலைப்படாத. என் அண்ணனுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். சரி, நான் சவாரிக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு முத்துவும் அங்கேருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் பார்லருக்கு போன ரோகிணியும் தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வராங்க. உடனே இங்கே வித்யா சொல்கிறாங்க, ரோகிணி எனக்கு ரொம்ப பசி எடுக்குது, வா ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் அப்படின்னு ரோகிணியும் இங்கே வித்யாவும் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயம் ரோகிணி வித்யா கிட்ட சொல்கிறாங்க, வர வர அந்த முத்து மீனா செய்கிறது எதுவுமே பிடிக்கல தெரியுமா. அவங்க இஷ்டத்துக்கு யார் யாரையோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சாப்பிட வைக்கிறாங்க. இன்றைக்கி மனோஜ் வெளியில் கூட போக முடியாமல் வீட்டில் பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே வித்யா கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்குடனே வித்யாவும், நீ தான் அந்த மீனாவையும் முத்துவையும் தப்பாக நினைக்கிற ரோகிணி. ஆனால் மீனா எவ்வளோ நல்லவங்க தெரியுமா. அவங்கள பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டனா கண்டிப்பாக உனக்கு எல்லா விதத்துலேயும் மீனா தான் உதவி செய்வாங்க. ஏன் இப்போ நீ பொய் சொல்லி அந்த வீட்டையே ஏமாத்திட்டுருக்கியே, அதை பற்றின உண்மையை சொன்னால் கூட கண்டிப்பாக மீனா உன்ன மாதிரிலாம் நினைக்க மாட்டாங்க. உனக்கு உதவி செஞ்சு உன்னை பற்றி அங்கே வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லி நல்லபடியாக அந்த வீட்டிலையே உன்னை தங்க வைப்பாங்களே தவிர்த்து மற்றபடி எந்த பிரச்சனையும் மீனாவாலையும் முத்துவாலையும் உனக்கு வரவே வராது அப்படின்னு பேசிகிட்டு இருக்க அந்த சமயம் ரோகிணி மனோஜ் கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தின அந்த கதிரும் அதே ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்காக வராரு. சாப்பிட்டுட்டு இருந்த கதிரும் ஃபோனில் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு சத்தமாக. கண்டிப்பாக அந்த வீடு உங்களுக்கு தான். பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு அந்த வீட்டை நீங்களே எடுத்துக்கலாம். நீங்கள் தான் இனி அந்த பெரிய வீட்டோட ஓனர். பணத்தை மட்டும் கொடுத்துருங்க, நான் சொன்ன இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு கதிர் பேசிகிட்டு இருக்க. இந்த இந்த சத்தத்தை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, நம்மக்கிட்ட யாரோ இதை பற்றி பேசின மாதிரில இருக்குன்னு ரோகிணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே திரும்பி பார்க்க கதிர் அதே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கதை ரோகிணி பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே இங்கே வந்து ரோகிணி ரொம்ப பதட்டமா, என்னை ஏமாத்தினவனே இந்த கதிர் தான், எவ்வளோ சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான்னு பாரு வித்யா, பெரிய வீடை வாங்கி தரேன்னு பொய் சொல்லி அவன் தான் வீட்டு ஓனர்னு எங்களை நம்ப வச்சு எங்ககிட்ட இந்த 30 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தின இந்த கதிரை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி உடனே சாப்பிட்டுட்டு இருந்த கதிரை பார்த்துட்டு இருந்த ரோகிணி பக்கத்தில் போயிட்டு கதிர்கிட்ட பெரிய பிரச்சனை செய்கிறாங்க. என் 30 லட்ச ரூபா பணத்தை ஏமாத்திட்டு நீ மட்டும் வசதி வாய்ப்போட வாழ்வ, என்னை ஏமாத்திட்டல, பணத்தை திருப்பி கொடுக்குறியா இல்லையா, உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னால் மனோஜ் ஹாஸ்பிட்டலில் வேற இருந்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே ரோகிணி கிட்ட வசமாக மாட்டிக்கிட்ட கதிர் மறுபடியும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அங்கே வெளியில் வந்த கதிரை பின்தொடர்ந்து போயிட்டுருக்காங்க ரோகிணி. நில்லு, உன்னை இன்றைக்கி நான் சும்மா விட மாட்டேன், உன்னால் எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் நானும் மனோஜும் பார்த்துட்ருக்கோன்னு தெரியுமா, உன்கிட்டேருந்து பணத்தை வாங்காமல் நான் போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே ரோகிணியும் போயிட்டுருக்க. உடனே வித்யாவும், நில்லு ரோகிணி, அவன் தான் புரிஞ்சிக்காமல் போகிறானா, அவன் பின்னாடி நீயும் போயிட்டுருக்கியே, அவனெல்லாம் உன்னால் பிடிக்க முடியுமா, இல்லை பணத்தை தான் வாங்க முடியுமா, 30 லட்ச ரூபா பணத்தை இப்போ அவன் செலவு செஞ்சுருப்பான், பணம் இல்லைன்னே சொல்லியிருப்பான், என்ன ரோகிணி நீ கொஞ்சம் நிற்கிறியா இல்லையா அப்படின்னு 2 பேரும் கதிர் பின்னாடியே போயிட்டு இருக்க. அங்க இருந்த கதிரும் ரோகிணி கண்ணில் படாம எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லி அங்க ஓரமா ஒதுங்கி மறைஞ்சிடுறாரு.
இதை பார்த்தா ரோகிணி அந்த கதிர் எங்கே போனான்னு தெரியலையேன்னு நின்று அழ ஆரம்பிக்கிறாங்க. அங்கே வந்த வித்யாவும், என்னாச்சு ரோகிணி, அந்த கதிரை பார்த்தியா? ஆமாம், அவனை நீ கண்டுபிடிச்சாலும் அவன்கிட்ட இந்த பணத்தை அவ்வளோ சீக்கிரமாக வாங்கிட முடியுமா? இப்படி போயிட்டு இருக்கியே, உன்னோட மனோஜுக்கும் இதே மாதிரி அவன் பின்தொடர்ந்து போய் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனதெல்லாம் மறந்து போச்சா? மறுபடியும் நீ இப்படி ஓடிட்டு இருக்க, இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்க, வேற என்ன செய்ய சொல்ற? இப்போ வரைக்கும் அந்த முத்து, மீனா, அண்ணாமலை மாமான்னு எல்லாரும் 30 லட்ச ரூபா பணம் கிடச்சிருச்சான்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. ஏமாந்து போய் நின்னது நானும் மனோஜும் தானே. இப்படி எங்களை ஏமாத்தின கதிரை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. பணத்தை வாங்கிடணும்னு நினச்சேன். அதனால தான் இப்படி வந்தேன். அவன் எங்கே போனானே தெரியலையே அப்படின்னு சொல்லி ரோகிணி ரொம்பவே அழுகுறாங்க. அங்கேருந்து வித்யாவும் ரோகிணியை கூட்டிகிட்டு போகிறாங்க. நீ கவலைப்படாத, என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பாக அந்த கதிர்கிட்டேருந்து பணத்தை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக பேசி கூட்டிகிட்டு போகிறாங்க. ரோகிணி அழுதுகிட்டே அங்கேருந்து போகிறாங்க. இங்கேருந்து தப்பிச்சா போதும், மறுபடியும் மனோஜ் ரோகிணியோட கண்ணில் மட்டும் படக்கூடாது. அவங்க வீட்டில் உள்ளவங்க என்னை பார்த்தா வசமாக மாட்டிப்பேன், பணத்தை திருப்பி தர சொல்லி பெரிய பிரச்சனை செஞ்சுருவாங்க, போலீஸ்லேயும் மாட்டி விட்டுருவாங்க அப்படின்னு அங்கேருந்து மறுபடியும் தப்பிச்சு போகணும்னு நினச்ச கதிர் எதிரில் வந்த முத்துவோட கார் வரதை பார்க்காம முத்து காரில் வந்து அங்கே நின்றுறாரு. உடனே முத்துவும், யார் அது, கார் வரது கூட தெரியாமல் இப்படி ஓடி வரான் அப்படின்னு சொல்லிட்டு, யார் நீங்கள் அப்படின்னு கேட்க, முத்துவும் காரை நிப்பாட்டிட்டு வெளியில் போக, அங்கே கதிரை பார்த்த உடனே இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிக்க, என் அண்ணன் மனோஜோட 30 லட்ச ரூபா பணத்தை ஏமாத்துனது இவன் தான் அப்படின்னு முத்துக்கு தெரிய வருது. உடனே முத்துவும் அந்த கதிர்கிட்ட கேட்குறாரு, நீ தானே என் அண்ணனை ஏமாத்தின? ஆமாம், இப்போ இங்கே என்ன செய்கிற? வசமாக மாட்டிக்கிட்டியா என்கிட்ட? பணத்தை திருப்பி தரலன்னா உன்னை யாரும் சும்மா விட போகிறது? உனக்காக என் அண்ணன் அந்த பார்லரமானு எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு பணம் கிடைக்குமான்னு அங்கே இங்கேன்னு தேடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்கிட்ட மாட்டிக்கிட்டல, பணத்தை தரியா இல்லையா அப்படின்னு அங்கே வச்சு முத்து இருந்த கோவத்தில் அவரை வெளுத்து வாங்குறாரு. என் அப்பாவோட பணத்தை என் அண்ணன் ஏமாத்தினான், அவன்கிட்ட உள்ள பணத்தை நீ ஏமாத்திட்ட. ஆனால் நீ அந்த பணத்தை கொடுத்தாதான் என் அப்பாவுக்கு அந்த பணத்தை நான் திருப்பி தர முடியும். பணத்தை கொடுன்னு கேட்க, உன் அண்ணனோட பணம்லாம் என்கிட்ட இல்லவே இல்லை, பணத்தை என்னால் திருப்பி தரவும் முடியாது. உன் அண்ணனை யார் ஏமாற சொன்னது அப்படின்லாம் சொல்லும்போது, உன்னை இப்படியே சும்மா விட்டால் சரிப்பட்டு வராது, நீ வா அப்படின்னு சொல்லி முத்து அந்த ஆளை வெளுத்து வாங்கி போலீஸ்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுறாரு. முத்து இப்படி செஞ்சதால் அங்கே இருந்த போலீஸும் கதிரை வெளுத்து வாங்குறாங்க. இத்தனை பேர்கிட்ட ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டு போய் நீ மட்டும் நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறியே, உன்னால் எத்தனை பேர் ஏமாந்துருக்காங்க தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் நீ அந்த மனோஜுக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்தா தான் வெளியில் போக முடியும். அப்படி இல்லைன்னு வையேன், நீ யார்கிட்டலாம் பணத்தை கொடுக்கணுமோ எல்லாரையும் வர வச்சு உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு போலீஸும் அங்கே சொல்லி திட்டிகிட்டு இருக்க, உடனே சார் அந்த 30 லட்ச ரூபா பணமும் அப்படியேவா சார் என்கிட்ட இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தெல்லாம் நான் செலவு பண்ணிட்டேன் சார். நான் என்ன வேணும்னா செஞ்சேன்? எனக்காகவே வந்த மாதிரி அந்த ரோகிணியும் மனோஜும் வந்தாங்க. எதையும் படித்து பார்க்காம கையெழுத்து போட்டு என்னுடைய வீடுன்னு நம்பி சரியாக விசாரிக்காமல் ஏமாந்து போயிட்டாங்க. அவங்கள திட்டுறதை விட்டுட்டு ஏமாத்தின என்ன திட்டாதீங்க சார். ஏமாந்த அவங்க தான் தப்பு செஞ்சுருக்காங்க அதிகமாக அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க முத்து சொல்கிறாரு, பார்த்தீங்களா சார், உங்கள் முன்னாடியே இவன் எவ்வளோ திமிராக பேசுகிறான்னு. என் அண்ணனை மட்டும் ஏமாத்தல, நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நீங்கள் வெளியில் விடவே கூடாது சார். அதனால் எப்படியாவது பணத்தை வாங்கி கொடுங்க. என் அப்பா கிட்ட கொண்டு போய் அந்த பணத்தை கொடுத்தா சந்தோஷப்படுவார் சார் அப்படின்னு முத்துவும் கண் கலங்கி பேசிகிட்டு இருக்க, உடனே போலீஸ் வெளுத்து வாங்கின உடனே பயந்து போன அங்கே கதிரும் வேற வழி இல்லாமல் தன்னுடைய மனைவிக்கு ஃபோன் பண்ணி 30 லட்ச ரூபா பணத்தை கொண்டு வர சொல்கிறாரு. கொண்டு வந்தவங்களும், என்னங்க இப்படி வசமாக மாட்டிக்கிட்டீங்களே, இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, ஆமாம் சார், இந்த முறை கூட ஒரு வீடை காமிச்சு ஒருத்தர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அப்படியே வேற எங்கேயாவது கிளம்பிடலான்னு பார்த்தோம். அதுக்குள்ளே ஏற்கனவே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ரோகிணியும் என்னை பார்த்துட்டாங்க. அவங்கக்கிட்ட இருந்து தப்பிக்கலாமேன்னு வரும்போது தான் இவர் கார் முன்னாடி போய் வசமாக மாட்டிக்கிட்டேன். இந்த முத்து தம்பி தான் வருவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதில் 30 லட்ச ரூபா பணம் இருக்குது, இதை மனோஜ் கிட்ட கொடுத்துருங்க. ஆனால் இனி உங்களால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, என்னை விட்டுருங்க சார்னு சொல்ல, அதுக்கு உடனே போலீஸ் சொல்கிறாரு, இவங்களுக்கு தர வேண்டிய பணத்தை திருப்பி தந்துட்டிங்கன்னா உங்கள் பேரை சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் எப்போ பணத்தை தருவீங்க? முத்து தம்பி உங்களுக்கு பணம் கிடச்சிருச்சு, அதனால் பணம் கிடச்சிருச்சுன்னு எழுதி கொடுத்துட்டு நீங்கள் கிளம்புங்க. இவனை நாங்கள் சும்மா விட மாட்டோம், இனி இவனால் வேறு யாருமே ஏமாறக்கூடாது அப்படின்னு வெளுத்து வாங்கிட்டு இருக்க முத்துக்கு பணம் கிடச்ச சந்தோஷத்தில் அங்கேருந்து கிளம்புறாரு. ஆனால் இதெல்லாம் ரோகிணிக்கு தெரியாததுனால வீட்டுக்கு வந்த உடனே ரோகிணி ரொம்ப அழுகுறாங்க. இதை பார்த்த மனோஜும், என்னாச்சு ரோகிணி, என்ன ஏதுன்னு கேட்க, உடனே இங்கே ரோகிணி சொல்கிறாங்க, நீ எப்படி அந்த கதரை பார்த்து கோவப்பட்டு பின்னாடியே போய் அவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கணும்னு நினச்சியோ, அதே மாதிரி இன்னைக்கு நானும் கதரை பார்த்தேன். அவன்கிட்ட அந்த பணத்தை வாங்கணும்னு போனப்ப அவன் எங்கே போனானே தெரியாமல் அவன் எங்கேயோ போய் மறைஞ்சிட்டான். மறுபடியும் பணம் கிடைக்காம நான் ஏமாந்து போயிட்டேன் மனோஜ். இப்படியே போச்சுன்னா நமக்கு பணமே கிடைக்காது போலையே அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்பட்டு ரோகிணி அழுகுறாங்க.
உடனே அங்கே வந்த விஜயாவும், நீ எதுக்குமா ரோகிணி கவலைப்படுற, நீ எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, இந்த பணம்லாம் உனக்கு ஒன்றுமே இல்லை. உன் மலேசியா மாமா கிட்ட கேட்டால் இப்போவே அவர் 30 லட்ச ரூபா பணத்துக்கு 60 லட்ச ரூபா பணமாக கொடுத்துருவாரு. அதான் உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியுமே, இந்த பணத்துக்கு போய் இப்படி அழுதுட்ருக்க. பணம் கிடைக்காதது எனக்கும் மனசு வேதனையாக தான் இருக்குது. இருந்தாலும் மனோஜுக்கு உன்னால் தான் எல்லா விதத்துலேயும் உதவி செய்ய முடியுமேம்மா, அதனால் கவலைப்படாத. பணம் கிடைக்கும்னு தான் எல்லாரும் ஆசைப்படுறோம். ஆனால் அந்த கதிர் இப்படி ஏமாத்துவான்னு நான் கூட நினைக்கவே இல்லைம்மா அப்படின்னு ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் முத்து ரொம்ப சந்தோஷமாக கையில் பணத்தோட வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த முத்துவும், அப்பா பாருங்கப்பா, இதெல்லாம் என்னன்னு பாருங்கப்பா அப்படின்னு சொல்ல, என்னாச்சு முத்து, உனக்கு இவ்வளோ பணம் எப்படிப்பா கிடச்சிது அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே மனோஜும், இவன் என்னப்பா சவாரிக்கு போய் சம்பாதிச்சா இவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு வந்திருக்க போகிறான், யாரை ஏமாற்றி கொண்டு வந்தானோ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு உடனே மீனாவும், பார்த்தீங்களா ரோகிணி, உங்கள் வீட்டுக்காரர் எப்படி பேசுகிறாருன்னு, என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் அதுக்குள்ளே என் வீட்டுக்காரர் முத்துவை பற்றி தப்பாக பேச வேண்டாம்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா என் வீட்டுக்காரரை பற்றி உங்களுக்கே தெரியும், கோவம் வந்தால் என்ன செய்வாருன்னு, புரிஞ்சு பேசுங்க, புரியுதா அப்படின்னு மீனா சொல்ல, உடனே அண்ணாமலையும், ஆமாம் முத்து, இவ்வளோ பணம் எப்படி கிடச்சிது, இதில் எவ்வளோ பணம் இருக்குன்னு கேட்க, அப்பா 30 லட்ச ரூபா பணம் அப்படின்னு சொல்ல, உடனே விஜயாவும், என்னது 30 லட்ச ரூபா பணமா, அப்போ முத்து இது எல்லாமே ஓன் பணமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மனோஜும், 30 லட்ச ரூபா பணம்னா இது எங்கே காணாமல் போன பணமா முத்துன்னு கேட்க, ஆமாப்பா, அந்த கதிர் இந்த பார்லர் அம்மாவையும் மனோஜையும் ஏமாற்றி பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போனால, அதான்ப்பா இவங்களால கூட கண்டுபிடிக்க முடியலையே, இன்றைக்கி வசமாக என் கார் முன்னாடி வந்து மாட்டிக்கிட்டான்ப்பா. எவ்வளவோ சொன்னேன், உன்னை போலீஸில் மாட்டி விடலை, பணத்தை திருப்பி கொடுத்துருன்னு, தரவே மாட்டேன்னு அந்த பேச்சு பேசுனான். நான் ஒன்றும் ஏமாத்தலை, ஏமாந்தது உன் அண்ணன் தான், அதனால் பணம் செலவாயிருச்சு, திருப்பி தர முடியாதுன்னு என்னென்னவோ பேசினான். அவனை வெளுத்து வாங்கி போலீஸ்கிட்ட கூட்டிகிட்டு போய் மறுபடியும் பணத்தை வாங்குறதுக்குள்ளே எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன். ஆனால் இந்த பணத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கணும்னு ஆசையாக வந்தேன்ல, ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுப்பா. பணம் திருப்பி கிடச்சிருச்சு. மனோஜும் பார்லர் அம்மாவும் ஏமாந்த பணத்தை நான் எப்படியோ வாங்கிட்டேன்ப்பா. அந்த கதிர் இப்போ போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டான். அது மட்டும் இல்லைப்பா, மனோஜும் பார்லர் அம்மாவும் மட்டும் அவன் ஏமாத்தலை, நிறைய பேரை இப்படி வீடு வாங்கி தரேன், அது என்னோட வீடு தான் அப்படின்னு சொல்லி நிறைய லட்சக்கணக்கில் பணத்தை ஏமாத்திருக்கானா. அவன் மேலே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போல. அதனால போலீஸ் அவனை விடமாட்டேன்னு சொல்லி வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இனியாவது பார்த்து யார்கிட்டையும் ஏமாறாமல் இருக்க சொல்லுப்பா இவங்க 2 பேரையும் அப்படின்னு பணத்தை எடுத்து அண்ணாமலை கிட்ட கொடுக்க போகும்போது இங்கே ரோகிணி சொல்கிறாங்க, முத்து பணம் தான் கிடச்சிருச்சு, அது எங்கள் பணம் தானே, மனோஜ் கிட்ட கொடுங்க, அது என்ன அண்ணாமலை மாமா கிட்ட போய் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு மீனா சொல்கிறாங்க, எதுக்குங்க உங்ககிட்ட கொடுக்கணும், பணத்தை கண்டுபிடிச்சது என் வீட்டுக்காரர், பணத்தை தேவையில்லாமல் இப்படி மற்றவங்கள நம்பி ஏமாந்தது நீங்கள், மாமாவுக்கு தர வேண்டிய பணத்தை தான் நீங்கள் இன்னும் தரலையே, அதான் அந்த நீங்கள் தர வேண்டிய 27 லட்ச ரூபா பணத்துக்காக தான் இந்த பணத்தை அண்ணாமலை மாமா கிட்ட கொடுக்குறதா நாங்கள் முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே, என்ன நீங்கள் பேசுகிறீங்க, 27 லட்ச ரூபா பணத்தை வச்சு தான் மனோஜுக்கு கடையை ஆரம்பித்து கொடுத்துருக்கேன், கடையில் வர லாபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு மாமாவுக்கு எப்படி பணத்தை கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியாதா மீனா, பணத்தை கண்டுபிடிச்சா என்ன வேணாலும் செய்யலான்னு நீங்களா ஒரு முடிவெடுப்பீங்களா, முதல்ல அந்த பணத்தை எங்ககிட்ட கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது முத்து சொல்கிறாரு, ஏன் பார்லலாமா, அந்த ஜீவா கிட்ட இருந்த பணத்தை அது வட்டியோட வாங்கினீங்களே, அதெல்லாம் வீட்டில் யாருக்கிட்டையாவது சொன்னீங்களா, இல்லைல்ல, ஏமாற்றி தானே மனோஜுக்கு கடையெல்லாம் வச்சு கொடுத்தீங்க, ஏதோ உங்கள் அப்பா மலேசியாவிலேருந்து அனுப்புன மாதிரி பொய் சொல்லி ஏமாற்றி எங்கள் அம்மா கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டு திட்டு வாங்கினதெல்லாம் மறந்து போச்சா, என்னம்மா பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க, இது அப்பாவோட பணம் தான்னு சொல்லுங்கள், உங்கள் மருமக ரோகிணிக்கு அப்போயாவது புரிய வருதான்னு பார்ப்போம், பணத்தை தரமாட்டாங்களாம், இதில் லாபம் வந்தால் அப்பாவுக்கு பணத்தை தருவாங்களாம், அதுக்காக நாங்கள் இன்னும் எத்தனை நாள் காத்துட்ருக்கணும், எப்படியும் அப்பாவை ஏமாத்தணும் தான் நீங்கள் 2 பேரும் நினைப்பீங்க, பணத்தை தரணும்னு ஒரு நாளும் முயற்சி செய்ய மாட்டீங்க, இது என் அப்பாவோட பணம், இந்த 30 லட்ச ரூபா எப்படி தெரியுமா அப்பாவோட பணம், 27 லட்ச ரூபாயை தான் நீங்கள் கொடுக்கணும், ஆனால் அதான் அந்த ஜீவா கிட்ட வட்டியோட வாங்கினீங்களே அதுவும் என் அப்பா தானே, அதான் இதை கண்டுபிடிக்கணும்னு நினச்சது கூட என் அப்பாவுக்கு பணத்தை திருப்பி தரணுன்றதுக்காக தானே தவிர்த்து நீங்கள் 2 பேரும் ஏமாந்துட்டீங்க, பணத்தை கண்டுபிடிச்சி உங்ககிட்ட கொடுத்து உதவி செய்யணுன்ற எண்ணத்தில் இந்த பணத்தை நான் கதிர்கிட்டேருந்து வாங்கவே இல்லை, இந்தாங்கப்பா இந்த பணம் உங்கள் பணம் தான், இவங்ககிட்ட நம்பி மறுபடியும் திருப்பி கொடுத்துறாதீங்கப்பா, அப்புறம் உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை இவங்க 2 பேரும் தராமையே ஏமாத்திடுவாங்க, அதான் இந்த மனோஜை பற்றியும் பார்லர் அம்மாவை பற்றியும் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும்ல அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக முத்து அண்ணாமலை கிட்ட அந்த பணத்தை கொடுக்க அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே விஜயாவும், ஏங்க இது நமக்கு வர வேண்டிய பணம் தாங்க, இனியாவது இதை நல்லபடியாக வச்சுக்கணுங்க இந்த பணத்தை அப்படின்னு பணத்தை கையில் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே விஜயா. உடனே அண்ணாமலையும், எனக்கு தெரியும் முத்து, இந்த பணத்தை நீ தான் புத்திசாலித்தனமாக கண்டுபிடிப்பேன்னு, இவங்க 2 பேரும் பணத்தை கொடுத்து ஏமாறதான் சரியே தவிர்த்து மற்றபடி பணத்தை கண்டுபிடிக்கணுன்ற எண்ணம் இந்த ரோகிணிக்கும் இல்லை மனோஜுக்கும் இல்லை,
இதில் கிடைச்ச பணத்தை வேற அவங்களுக்கு தரணுமா. மனோஜ் இப்போ புரிஞ்சுக்கோ, என் பணத்தை எடுத்துகிட்டு போய் என்னை ஏமாத்துனதுக்கு இந்த பணத்துலேருந்து உனக்கு எதுவுமே நான் தரமாட்டேன். முடிஞ்சா அந்த கடையை வச்சு சம்பாதிச்சுக்க, இல்லையா இந்த பணத்தை பற்றி என்கிட்ட பேசினேன் அப்புறம் அந்த வீட்டில் இருக்காதன்னு சொல்லி உன்னையும் ரோகிணியும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன். அதனால் பார்த்து இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துகிட்டு அண்ணாமலை போக, மீனாவும் முத்துவும் ரோகிணியை பார்த்தும் மனோஜை பார்த்தும் சிரிக்கிறாங்க. எப்படியோ என் வீட்டுக்காரருக்கு முத்துவால் பணம் கிடச்சிருச்சு அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கிறாங்க விஜயா. உடனே மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா நீங்கள் எவ்வளோ பெரிய திறமைசாலி, கண்டுபிடிக்க முடியாத கதிரை கண்டுபிடிச்சி எப்படியோ பணத்தை வாங்கி கொடுத்துட்டீங்க. உங்களால் இன்னைக்கு அண்ணாமலை மாமாவும் விஜயாத்தையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. என்கிட்ட கூட இன்னைக்கு தாங்க விஜயாத்தை ரொம்ப சந்தோஷமாக பாசமாக வேற பேசுனாங்க. எல்லாத்துக்கும் காரணம் பணம் தாங்க அப்படின்னு மீனா சொல்ல, மீனா நாமளும் நிறைய சம்பாதிச்சு பெரிய வீடெல்லாம் வாங்கி நல்ல வசதி வாய்ப்போடு இருந்தோன்னா கண்டிப்பாக என் அம்மா மனசு மாறி என்னை மகனாக ஏற்றுப்பாங்க, உன்னையும் இங்கே மருமகளாக ஏற்றுப்பாங்க. ஆனால் அதெல்லாம் எப்போ நடக்க போதோ தெரியல மீனா, நடந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்ல, அதுக்கு மீனாவும் முதல்ல இந்த மாடியில் ரூமை கட்டுவோம், மாடியில் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கோம் தினமும், ஆனால் எப்போ ரூம் கட்டுவோன்னே தெரியல. இதில் பெரிய வீடு வாங்கணும்னு ஆசை வேறு வந்துருச்சு அவங்களுக்கு. நடக்குங்க, எல்லாம் நல்லதாக நடக்கும். நம்ம யாருக்கும் எதுவும் தேவையில்லாமல் செய்யலை, நல்லதை மட்டும்தான் நினச்சிட்ருக்கோம். அதனால கவலைப்படாமல் போய் ரெஸ்ட் எடுங்க, இனி நடக்கிறதெல்லாம் நல்லதாக நடக்கும்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் முத்துவுக்கு ஒரு ஃபோன் வருது. மலேசியாவுக்கு போன அந்த தாத்தாவும் பாட்டியும் தான் முத்துக்கிட்ட பேசுறதுக்காக ஃபோன் பண்ணியிருக்காங்க. உடனே முத்துவும் யார் என்ன ஏதுன்னு விசாரிக்க, அந்த தாத்தா பாட்டி ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே முத்து ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. நீங்கள் 2 பேரும் எப்படி சார் இருக்கீங்க, மறுபடியும் எப்போ இங்கே வரீங்க, எப்போ வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், எல்லா இடத்துக்கும் உங்களை கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிச்சு வீட்டில் உங்களுக்கு பெரிய விருந்தே வச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, முத்து தம்பி உன்னை பற்றி தான் நல்லா தெரியுமே, ஏற்கனவே எங்களுக்கு தான் நல்லபடியாக சாப்பாடெல்லாம் கொடுத்தியப்பா, மறுபடியும் நான் வரதா தான் இருக்கேன். ஏன்னா என் பையன் ஒரு கார் ஷோரூம் ஆரம்பிக்க போகிறான். ஆனால் அதை பார்த்துக்கிறதுக்கு யாராவது ஒரு நல்ல ஆளாக இருந்தால் நல்லா இருக்கும்னு என் பையன் என்கிட்ட கேட்க எனக்கு உன்னோட ஞாபகம் வந்தது. உனக்கு தான் காரை பற்றி நல்லா தெரியுமே, அதனால் நீ நேர்மையாகவும் இருப்ப, உண்மையாகவும் உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள், உனக்கு அந்த ஒரு வாய்ப்பை தரலாமேன்னு தான் ஃபோன் பண்ணேன். ஆனால் இந்த வாய்ப்பை நீ ஏற்றுப்பியோ ஏற்றுக்க மாட்டியோன்ற சந்தேகத்தில் தான்ப்பா ஃபோன் பண்ணேன். ஆமாம், இப்போ நீ என்ன செஞ்சிட்ருக்கேன்னு கேட்க, நான் நல்லா தான் சார் இருக்கேன், டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கேன், 2 கார் இருக்குன்னு சொன்னேன்ல, ஏதோ முடிஞ்ச அளவு எனக்கு வருமானம் வருது, அதை வச்சு நானும் மீனாவும் சந்தோஷமாக தான் சார் இருக்கோம் அப்படின்னு சொல்ல, இதை விடவும் நீ அதிகமாக சம்பாதிக்க உனக்கு நான் வழியை ஏற்படுத்தி கொடுக்குறேன். ஆனால் நீ அந்த ஷோரூமோட ஓனர் ஆயிட்டேன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய லாபத்தில் நீயும் பாதி எடுத்துக்கிட்டு எங்களுக்கு பாதியை அனுப்பி வச்சா போதும். இங்கே சம்பாதிக்கிற பணத்தை வீணாக செலவு செய்யக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கணும்னு என் பையன் நினச்சிருக்கான். அவனுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும்னு உடனே உன்னை பற்றி தான் யோசித்தேன். இந்த வாய்ப்பை நீ ஏற்றுக்கிறியா? ஆமான்னு சொன்னால் உன்னை பார்க்க நான் உடனே கிளம்பி வரேன், அப்படி இல்லைன்னா வேறு யாரையாவது தான்ப்பா நான் தேடணும் அப்படின்னு சொல்ல, முத்துவுக்கு என்ன சொல்லனே தெரியல. ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷம், இன்னொரு பக்கம் இதை பற்றி மீனா கிட்ட கேட்கணுமே, நாமளாக ஒரு முடிவெடுக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு, சார் நீங்கள் சொல்கிறத கேட்க எனக்கு நல்லா தான் சார் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சரின்னு தான் சொல்ல தோணுது. உங்களுக்கு தெரியுமே மீனா கிட்ட கேட்காம நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு. உடனே மீனா கிட்ட இதை பற்றி பேசிட்டு, நானும் மீனாவும் ஃபோன் பண்ணுறோம் சார், இதை பற்றி யோசிக்க வேண்டாம், ஆனாலும் என் மனைவி கிட்ட கேட்காம நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன் சார்னு சொல்ல, முத்து தம்பி கண்டிப்பாக மீனாவும் சரின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் முன்னேறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு, வேண்டான்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறமா இப்படி ஒரு வாய்ப்பு உனக்கு வராதுப்பா தம்பி, உன்னோட நேர்மைக்காக இது என்னுடைய பரிசாக கூட நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக சார், கொஞ்ச நேரத்தில் நான் மீனா கிட்ட கேட்டுட்டு ஃபோன் பண்ணுறேன்னு ரொம்ப சந்தோஷமாக ஃபோனை வைக்கிற முத்து, மீனா என்ன மீனா கிச்சன்லேயே வேலை பார்த்துட்ருக்க, நீங்கள் வா மீனா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சந்தோஷமாக கூப்பிடுறாரு. இதை பார்த்த விஜயா, போதும் போதும், முதல்ல அவள் வேலை செய்யட்டும், அதுக்கப்புறமா முக்கியமான விஷயத்த நீ பேசலான்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன, நான் ஏன் மீனாவை கூப்பிடுறேன், மீனா என் மனைவி, அவகிட்ட நான் எப்போ வேணாலும் பேசுவேன், அது எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க, வேணும்னா கிச்சனில் இருக்க வேலையை நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வா மீனா, எங்கள் அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, மீனா அங்கே மலேசியாவிலேருந்து 2 பேர் வந்தாங்களே, நம்ம வீட்டில் கூட விருந்தெல்லாம் கொடுத்தோமே, நமக்கு என்ன உதவி வேணாலும் செய்வேன்னு சொன்னாங்கல்ல, அந்த தாத்தாவும் பாட்டியும் ஃபோன் பண்ணாங்க, அவரோட பையன் ஏதோ பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாராம், அதுவும் கார் சம்மந்தமாக, கண்டிப்பாக நான் அந்த பிஸ்னஸில் ஓனர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு, நிறைய லாபம் கிடைக்கும், பாதி பணத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க, மீதி பணத்தை எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்லன்னு தெரியல. அதான் மீனா, நான் உனக்கு கேட்டுட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன்னு சொல்ல, இதை கேட்ட மீனா சந்தோஷப்படுறாங்க.
இதுக்கு எதுக்குங்க என்கிட்ட கேட்கணும்? நீங்களே சரின்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்ல, உன்கிட்ட எதையும் கேட்காம நான் தான் ஆரம்பிக்க மாட்டேன்ல, அதனால தான் அப்படின்னு சொல்ல, உடனே ஃபோன் பண்ணுங்க. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. எதுக்கு சொல்கிறேன்னா, நேற்று தானங்க நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சா அதை வச்சு முன்னேறணும், நிறைய சம்பாதிக்கணும், பெரிய வீடெல்லாம் வாங்கணும்னு. அப்படி நாம் நினச்சது நடக்கணும்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நம்ம நல்லபடியாக பயன்படுத்தி ஆகணும். ஃபோன் பண்ணி சரின்னு சொல்லுங்கள். நீங்களும் நானும் அங்கே இங்கேன்னு போய் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இவ்வளோ சம்பாதிக்க முடியாது. ஒரே இடத்துல இருந்து இந்த பிஸ்னஸை செஞ்சு நாமளும் முன்னேறது மட்டும் இல்லாமல் நேர்மையாக உழைச்சி அவங்களுக்கு அனுப்ப வேண்டிய பணத்தையும் நம்ம அனுப்புனா நம்ம மேலே உள்ள நம்பிக்கையில் கண்டிப்பாக இந்த வாய்ப்பையும் தருவாங்க. அதனால் சரின்னு சொல்லுங்கங்க அப்படின்னு சொல்ல, முத்துவும் மீனாவும் மறுபடியும் அந்த தாத்தாக்கு ஃபோன் பண்ணி இந்த வாய்ப்புக்கு ஒத்துக்கிறாங்க. உடனே தாத்தாவும் பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே நாங்கள் அங்கே கிளம்பி வரோம் முத்து. உனக்காக நான் இதை செய்வேன். உன் நேர்மைக்காகவும் உன் நல்ல மனசுக்காகவும் நான் உனக்காக இதை செய்கிறேன் அப்படின்னு கிளம்பி வராங்க. முத்துவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இதை வீட்டில் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். என்ன ஏதுன்னு பார்ப்போம். பிடிச்சிருந்தா தாத்தா பாட்டி சொல்கிறதெல்லாம் சரிப்பட்டு வந்தால் இந்த வேலையை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டின்னு அவங்க பையனையும் கூட்டிகிட்டு வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் முத்து மீனாவை கூட்டிகிட்டு போய் அவங்க ஏற்கனவே ஆரம்பிக்கிறதா இருந்த அந்த பிஸ்னஸை பற்றின எல்லா விவரத்தையும் சொல்கிறாங்க. அங்கே எங்கே ஆரம்பிக்க போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்கன்னு எல்லாத்தையும் தெளிவாக முத்துக்கிட்ட சொல்ல, கவலைப்படாதீங்க, காரை பற்றி எனக்கு நல்லா தெரியும், என்ன செய்யணும், எப்படி அந்த காரெல்லாம் உங்களுக்கு லாபமாக ஆக்கி கொடுக்கணும் அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன். எனக்கு நிறைய பேரை தெரியும். அதனால் நான் இப்படி இந்த ஷோரூமோட ஓனராக இருக்கேன்னு தெரிஞ்சால் நிறைய பேர் வருவாங்க. தலைவர் கூட இதை கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியாப்பா அப்படின்னு சொல்லி இங்கே முத்துக்கிட்ட அந்த பிஸ்னஸை பற்றி சொன்னது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே இந்த வேலை எல்லாமே ஆரம்பிக்கிறாங்க. முத்துவும் அந்த கடையோட ஓனர் ஆகுறாரு. இங்கே முத்துவை பார்க்கறதுக்காக தாத்தா பாட்டி அந்த அவங்க 2 பேரோட பையன்னு வீட்டுக்கு வந்து இந்த பிஸ்னஸை பற்றி அண்ணாமலை கிட்ட சொல்லி, உங்கள் பையன் முத்து இப்போ ஓனர் ஆயிட்டாரு. இனி உங்கள் பையன் முத்து கார் டிரைவர் முத்து இல்லை, இப்போ பெரிய ஒரு கார் கடையோட முத்துன்னு சொல்ல, என்னது பெரிய ஷோரூமுக்கு ஓனர் ஆயிட்டானா? என்ன முத்து உண்மையா? இதெல்லாம் என்னப்பா இத்தனை நாள் சொல்லாமல் இருந்தேன்னு கேட்க, இல்லைப்பா எல்லா வேலையும் முடிஞ்சு நான் ஓனர் ஆனதுக்கப்புறமா சொல்லலாமேன்னு பார்த்தேன். இவங்க தான்ப்பா எனக்கு உதவி செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே ரோகிணிக்கும் மனோஜுக்கும் அவ்வளோ கோவம் வருது. கஷ்டப்பட்டு படித்து நான் இவ்வளோ தூரம் முன்னேறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் என்னவோ பிஸ்னஸை பற்றி இந்த முத்துக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் வீடு தேடி வந்து பெரிய வாய்ப்பெல்லாம் முத்துவுக்கு தராங்க. இவன்லாம் ஓனர் ஆகிட்டானே, அந்த பிஸ்னஸ் மூலமாக பெரிய பெரிய லாபம்லாம் எடுப்பான். அது மட்டும் இல்லாமல் இவன் நல்ல வசதி வாய்ப்போட முத்துவும் மீனாவும் நல்லபடியாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க. நானும் தான் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், 1 வருஷம் ஆகுது, பெருசாக எந்த லாபமும் வராமல் 30 லட்ச ரூபா பணத்தை ஏமாந்து போய் நிற்கிறேன். பணம் கிடைச்ச உடனே முத்து என்கிட்ட தருவான்னு பார்த்தா அந்த பணத்தையும் அப்பா கிட்ட கொடுத்து என்னை ஏமாத்தின முத்துவுக்கு மட்டும் இப்படி எப்படி வாய்ப்பு வீடு தேடி வருதுன்னு தெரியலையே அப்படின்னு பொறாமையில் கோவத்தில் இருக்கிறாரு மனோஜ். முத்துவுக்கும் மீனாவுக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு வீடு தேடி வந்திருக்கு. அதுவும் இவங்க பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ஓனர் ஆயிட்டாங்களேன்னு சொல்லி தாங்க முடியாத விஜயா திருன்னு முழிக்க, இங்கே முத்துவும் மீனாவும் அந்த மலேசியா தாத்தா பாட்டியால் நல்லபடியாக பிஸ்னஸை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் நேர்மையாக ஒவ்வொரு வேலையும் செய்ய அவங்களுக்கு நிறைய பணமும் கிடைக்குது. அவங்களுக்கு கிடைச்ச லாபத்தில் முத்து அவங்க கிட்ட சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் சரியாக செஞ்சிட்ருக்காரு. முத்துவோட பிஸ்னஸில் மீனாவும் முத்துவுக்கு நல்லா உதவி செய்கிறாங்க. அதனால் முன்ன மாதிரி இல்லாமல் முத்துவும் மீனாவும் கிடைச்ச வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தி நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்க இதெல்லாம் பார்த்துட்டு ரோகிணியால் தாங்கிக்க முடியல. பாத்தியா மனோஜ், உன் தம்பி படிக்கலை, ஆனால் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே நல்லபடியாக முன்னேற ஆரம்பிச்சிட்டான், நல்லா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். நானும் தான் இந்த வீட்டில் உள்ளவங்களை ஏமாற்றி ஜீவா கிட்டேருந்து வாங்கின பணத்தை வச்சு உனக்குன்னு கடையை வாங்கி கொடுத்தேன். ஆனால் நீ பெருசாக லாபம் எதுவும் எடுக்கல. ஆனால் அந்த கடையோட ஓனராக இருக்கேன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் பணத்தை கடன் வாங்கி வச்சிருக்கேன். பெருசாக படிச்சிருக்கேன்னு எப்பயும் உன்னை பற்றி நீயே பெருமையாக பேசுவல்ல. முத்து மாதிரி என்னைக்கும் உன்னால் முன்னேறவே முடியாது. இந்த வீட்டிலையே மீனாவும் முத்துவும் தான் சம்பாதிக்கவே தெரியாமல் இருக்கிறாங்கன்னு எப்போ பார்த்தாலும் அவங்கள அவமானப்படுத்தி ஏளனமாக பேசுவேன். ஆனால் இந்த வீட்டில் இப்போ அதிகமாக சம்பாதிக்கிறதே அந்த முத்துவும் மீனாவும் தான். அவங்கள பார்த்தாவது திருந்தி ஒழுங்காக உழைச்சி முன்னேற வழியை பாரு. இல்லை உன்னை கல்யாணம் பண்ணதே தப்புன்னு நான் வேறு ஏதாவது முடிவெடுத்துருவேன்னு சொல்லி ரோகிணி திட்டிட்டு போக, முத்து மீனா சம்பாதிக்கிறாங்க, அவங்க பெரிய திறமசாலியாக முன்னேறிக்கிட்டே போகிறாங்க. அதை பார்த்து ரோகிணி வேற என்னை திட்டுறாளே, எல்லாத்துக்கும் காரணம் முன்னேறிக்கிட்டே போகிற அந்த முத்துவும் மீனாவும் தான் அப்படின்னு ஒரு பக்கம் முத்து மீனா சந்தோஷமாக முன்னேறதை பார்த்து தாங்க முடியாத மனோஜ் கோவப்பட்டாலும் இங்கே முத்து மீனாவை பார்த்து ரொம்ப பொறாமையில் இருக்கிறாங்க விஜயா.